ஹலோ வீவர்ஸ், மகாநதியின் பிரமோ இந்த இடத்துல காவேரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. கங்கா இருந்துட்டு என்ன ஆச்சு காவேரி, ஏன் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கன்றாங்க, ஏதாச்சும் பிரச்சனையான்றாங்க. அக்கா என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை இதாக்கா போயிட்டு இருக்கு, விஜய் கூட சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சேங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கை கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் ஆகும்ட்டு கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கலன்றாங்க. காவேரி என்னடி சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு, நீ இந்த அளவுக்கு வருத்தப்படுறதை பார்த்தா ஏதோ பெரிய ப்ராப்ளம் போலன்றாங்க. ஆமாக்கா பெரிய பிரச்சனை தாக்கான்றாங்க. இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர போறேன்ட்டு சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியலக்கான்றாங்க. சரி என்ன பிரச்சனை சொல்ல அப்படின்னோடனே அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அக்கா இது மாதிரி நடந்துருச்சுக்கான்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது விஜய் வந்து வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தாரா? ஆமாக்கா விஜய் ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாருக்கா. ஆனால் இப்போ வந்து அந்த பொண்ணு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வரப்போதுக்கா. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்குக்கா. அந்த ராகினி தான் இதுக்கெல்லாம் காரணம், அவதான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த உண்மைகளை வந்து சொன்னான்ட்டு எல்லா நடந்த விஷயங்களுமே சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா அப்போவே ஏதாச்சும் வந்து நம்ம பண்ணியிருக்கலாம்ல, இப்போ வந்து சொல்லி என்னடி காவேரி உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கும்ட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலான்றாங்க. அக்கா என்னுடைய லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்ட்டு நானே நினச்சி பார்க்கலக்கா, எனக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குக்கான்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றாகாது சரியா, நீ கவலைப்படாதுன்றாங்க. எப்படிக்கா கவலைப்படாது இருக்க முடியும், நினைக்க நினைக்க ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குக்கான்ட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இங்கே பார், சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றாகாது சரியா, எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும்ன்றாங்க. நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும்ட்டு அந்த இடத்துல சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு தைரியமாக போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காவேரி போனதுமே ஃபீல் ஆகுறாங்க. காவேரி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சா இப்போ இந்த அளவு கஷ்டப்படுறாளே, காவேரி பாவம் ரொம்பவே அப்படின்ட்டு கங்கா காவேரி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.